நீங்க இப்போ யோசிக்கிறீங்களா? என்னடா இது 27 விஷயங்களா? இவ்வளவு நேரம் எப்படி பார்க்கிறது? கேளுங்க. இந்த 27ல நீங்க தினமும் செய்கிற 10 விஷயங்கள் மட்டும் இருந்தா, நீங்க எவ்வளவு உழைச்சாலும், எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு சம்பாளம் வாங்கினாலும் பணக்காரராக ஆக முடியாது. இது என் கருத்து இல்ல. இது கடந்த 50 வருஷத்துல ஆயிரக்கணக்கான பணக்காரர்களையும் ஏழைகளையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச உண்மை. நான் தனிப்பட்ட முறையில இந்த 27ல 20 விஷயங்களை என் வாழ்க்கையில நிறுத்தினேன். முடிவு, எனக்கு 3 வருஷத்துல வருமானம் 5 மடங்கு ஆச்சு, சொத்து 10 மடங்கு ஆச்சு. இது அதிர்ஷ்டம் இல்ல, இது அறிவியல். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்க ஏன் இன்னும் பணக்காரர் ஆகலன்னு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போறது உங்க வாழ்க்கையை முழுமையா மாத்திடும். 27 விஷயங்கள் பத்தி. இது வெறும் பட்டியல் இல்ல, இது கண்ணாடி. இதுல நீங்க உங்களையே பார்ப்பீங்க. முதல் 9 விஷயங்கள் நீங்க உடனே அடையாளம் கண்டுக்குவீங்க. அடுத்த 9 கொஞ்சம் வலிக்கும். ஆனா கடைசி 9, அதுதான் உண்மையான கண் திறக்கும் விஷயங்கள். எச்சரிக்கை. இந்த பட்டியல்ல நீங்க 10 விஷயங்களுக்கு மேல செஞ்சுட்டு இருந்தா, நீங்க தீவிரமா மாற்றம் எடுக்கலன்னா, அடுத்த 10 வருஷமும் நீங்க அதே நிலைமையில தான் இருப்பீங்க. ஆமா, நான் கடுமையா பேசுறேன். ஆனா இதுதான் உண்மை. தயாரா? போகலாம். நம்ம ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு கதை சொல்றேன். இது நடந்த விஷயம். கோவையில 2 உறவினர்கள், மணி மற்றும் குமார். இருவருமே ஒரே குடும்பம், ஒரே பின்னணி, ஒரே மாதிரி வளர்ப்பு. இருவருமே படிப்பு முடிச்சு வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆரம்ப சம்பளம் 35,000 ரூபாய். இப்போ 15 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? மணிக்கு இன்னும் அதே மாதிரி வேலை, சம்பளம் 55,000. வீடு வாடகை, கடன் நிறைய, மன அழுத்தம் அதிகம். குமாருக்கு சொந்த வீடு, 3 வருமான வழிகள், மாத வருமானம் 3 லட்சத்துக்கு மேல, நிம்மதியான வாழ்க்கை. அதே ஆரம்பம், வித்தியாசமான முடிவு. ஏன்? மணி இன்னைக்கு நாம சொல்ல போற 27ல் 18 விஷயங்களை செஞ்சுட்டே இருந்தாரு. குமார் அந்த விஷயங்களை ஒவ்வொன்னா நிறுத்தினாரு. அதான் வித்தியாசம். இப்போ நாம அந்த 27 விஷயங்களுக்குள்ள போகலாம். கவனமா கேளுங்க, உங்களுக்குள்ள பாருங்க. விஷயம் 1, காலையில தாமதமா எழுந்திருக்கிறது. இது சாதாரணமா தெரியலாம், ஆனா இது மிகவும் முக்கியம். பணக்காரர்கள் பெரும்பாலும் காலை 5 மணிக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. ஏன் தெரியுமா? அந்த அமைதியான நேரத்துலதான் திட்டமிடல், சிந்தனை, உடற்பயிற்சி, கற்றல் எல்லாம் சாத்தியம். நீங்க 8 மணிக்கு எழுந்து பரபரப்பா குளிச்சு சாப்பிட்டு அலுவலகத்துக்கு ஓடுறீங்களா? அப்படின்னா நீங்க ஏற்கனவே தோத்துட்டீங்க. நாள் உங்களை கட்டுப்படுத்துது, நீங்க நாளை கட்டுப்படுத்துறது இல்ல. என் சொந்த அனுபவம். நான் முன்னாடி 7:30 மணிக்கு எழுவேன். அவசரமா எல்லாம் பண்ணுவேன். மனசுல நிம்மதி இருக்காது, திட்டமிடல் இருக்காது. அப்புறம் நான் 5 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிச்சேன். முதல் வாரம் கஷ்டம், ஆனா 2வது வாரத்துல விஷயம் புரிஞ்சுது. காலை 5 முதல் 7 வரை இந்த 2 மணி நேரம் என் வாழ்க்கையே மாத்துச்சு. நான் படிக்கிறேன், திட்டமிடுறேன், யோகா பண்றேன், யோசிக்கிறேன். இந்த நேரம் என்னோட நேரம். விஷயம் 2, தொலைக்காட்சி பார்க்கிறது மற்றும் தொடர்கதைகள். சராசரி இந்தியர் தினமும் 3 முதல் 4 மணி நேரம் தொலைக்காட்சி பார்க்கிறாங்களாம். மாதத்துக்கு 90 முதல் 120 மணி நேரம், வருஷத்துக்கு 1000 மேல் மணி நேரம். இதை நீங்க புத்தகம் படிக்கிறதுக்கு, புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கு, கூடுதல் வருமானம் ஈட்டுறதுக்கு பயன்படுத்தி இருந்தா. தொடர்கதைகள் மிக மோசம். அது உங்க மனசு வெறுமையா, நேரத்தை வீணா, வாழ்க்கையை பயனற்றதா ஆக்குது. பணக்காரர்களில் யாரும் தொடர்கதை பார்க்கறதில்ல. எங்க அம்மாவுக்கு முன்னாடி இந்த பழக்கம் இருந்துச்சு. 3 தொடர்கதைகள் தினமும். நான் அவங்க கிட்ட சொன்னேன், அம்மா, இதுக்கு பதிலா நீங்க ஒரு திறமை கத்துக்கலாம், ஒரு சிறிய தொழில் பண்ணலாம். ஆரம்பத்துல கேட்கல, ஆனா நான் விடாம சொல்லிட்டே இருந்தேன். கடைசியா ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க தையல் வேலை பண்றாங்க. மாசத்துக்கு 8,000 முதல் 10,000 கூடுதல் வருமானம். பெருமையா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. விஷயம் 3, சமூக ஊடகங்கள்ல நேரம் வீணாக்குறது. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் குழுக்கள். இதுல நாம எவ்வளவு நேரம் செலவிடுறோம் தெரியுமா? சராசரியா 3 முதல் 4 மணி நேரம் தினமும், மாதத்துக்கு 100 மணி நேரம். இதுல என்ன கிடைக்குது? வெறும் வெற்று மனநிலை, மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமை, நம்மோட நேரம் வீணாக்கம். பணக்காரர்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்துறாங்க, ஆனா அது அவங்களை பயன்படுத்துறது இல்ல. அவங்க குறிப்பிட்ட நேரம் மட்டும், குறிப்பிட்ட நோக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க. நான் தனிப்பட்ட முறையில கடும் நடவடிக்கை எடுத்தேன். எல்லா சமூக ஊடக செயலிகளையும் நீக்கினேன். இப்போ நான் கணினியில மட்டும் வாரத்துக்கு 3 நாள் மட்டும் 30 நிமிஷம் மட்டும் பார்க்கிறேன். முடிவு, என் கவனம் அதிகரிச்சுது. வேலைத்திறன் 2 மடங்கு ஆச்சு. மன அமைதி 10 மடங்கு ஆச்சு. விஷயம் 4, திட்டமில்லாம வாழுறது. பெரும்பாலான மக்கள் திட்டமில்லாம வாழுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மனநிலை, இது ஆபத்தானது. திட்டம் இல்லைன்னா நீங்க எங்க போறீங்கன்னே தெரியாது. எங்க போறதுன்னே தெரியாட்டி எப்படி அங்க சேர்வீங்க? பணக்காரர்கள் எல்லாம் திட்டமிடுறாங்க. தினசரி திட்டம், வார திட்டம், மாத திட்டம், வருட திட்டம், 5 வருட திட்டம், 10 வருட திட்டம்.
அவங்களுக்கு தெளிவு இருக்கு, திசை தெரியும், இலக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. என் அனுபவத்துல நான் திட்டமிடல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சது. ஒவ்வொரு ஞாயிறு மாலையும் நான் அடுத்த வாரத்துக்கு திட்டமிடுவேன். ஒவ்வொரு மாத இறுதியிலும் அடுத்த மாதத்துக்கு திட்டமிடுவேன். இதனால எனக்கு தெளிவு வந்துச்சு, கவனம் கூர்மையாச்சு, நோக்கம் வலுவாச்சு. விஷயம் 5, படிக்காம இருக்கிறது. இந்தியாவில் சராசரி ஆள் வருஷத்துக்கு ஒரு புத்தகம் கூட படிக்கிறது இல்ல. ஆனா பணக்காரர்கள் மாதத்துக்கு 2 முதல் 3 புத்தகங்கள் படிக்கிறாங்க. வாரன் பஃபெட் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் படிக்கிறாராம். பில் கேட்ஸ் வருஷத்துக்கு 50 புத்தகங்கள் படிக்கிறாராம். புத்தகங்கள் உங்களுக்கு அறிவை தருது, அனுபவத்தை கொடுக்குது, புதிய உலகங்களை திறக்குது. நீங்க படிக்காம இருந்தா நீங்க வளர்றதில்ல. நான் முன்னாடி படிப்பதில்ல. நேரம் இல்லைன்னு சாக்கு சொல்லுவேன். அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். தினமும் 30 நிமிஷம் கட்டாயம் படிப்பேன். ஆரம்பத்துல கஷ்டம், ஆனா பழக்கமாச்சு. இப்போ வருஷத்துக்கு 25 முதல் 30 புத்தகங்கள் படிக்கிறேன். இதனால என் சிந்தனை விரிவாச்சு, அறிவு அதிகரிச்சது, வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிச்சது. விஷயம் 6, வீண் செலவுகள். சின்ன சின்ன வீண் செலவுகள் சேர்ந்து பெரிய தொகையாகும். தினமும் தேநீர் கடையில் 50 ரூபாய், வார இறுதியில் உணவகத்தில் 800 ரூபாய், தேவையில்லாத பொருட்கள் வாங்கிறது 1500 ரூபாய். இப்படி மாதத்துக்கு 5700 ரூபாய் வீணாகும். வருஷத்துக்கு 60,000-80,000 ரூபாய். 10 வருஷத்துல 6 முதல் 8 லட்சம். இதை முதலீடு பண்ணி இருந்தா இன்னைக்கு 15 முதல் 20 லட்சம் ஆயிருக்கும். பணக்காரர்கள் செலவுகளில் கவனம் செலுத்துறாங்க, ஒவ்வொரு ரூபாயையும் மதிக்கிறாங்க. நடுத்தர வர்க்கம் சின்ன தொகைதானு நினைச்சு வீணாக்குறாங்க. என் தோழி பிரியா உதாரணம் பாருங்க. அவங்க தினமும் காபி கடையில 120 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. நான் சொன்னேன், இத மாதமா பார்த்தா 3,600 ரூபாய், வருஷமா பார்த்தா 43,200 ரூபாய். அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேயே காபி செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த 3,600 ரூபாயை சேமிப்பு திட்டத்துல போடுறாங்க. 3 வருஷத்துல அது 1,50,000 ஆகும்னு கணக்கு போட்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. விஷயம் 7, கடனில் வாழ்றது. கடன் அட்டைகள், தனிநபர் கடன்கள், எளிதான தவணை திட்டங்கள், இதையெல்லாம் பயன்படுத்தி தேவையில்லாத பொருட்களை வாங்குறது. இப்போ வாங்கு பின்னர் கட்டுன்னு இது வலையில் சிக்கிறது. கடனுக்கு வட்டி கட்டுறது உங்க எதிர்காலத்தை அடமானம் வைக்கிறது மாதிரி. நீங்க இன்னைக்கு அனுபவிக்க, நாளைக்கு அடிமையா இருக்கணும். என் உறவினர் ராஜேஷ் கடன் அட்டையால் மூழ்கி போனாரு. 3 கடன் அட்டைகள், மொத்த நிலுவை 2,50,000, மாத வட்டி மட்டும் 4,500 ரூபாய். அவரு சம்பளம் 55,000. ஆனா கடன், தவணை, வட்டி எல்லாம் போக மாத இறுதியில கையில் ஒண்ணுமே இருக்காது. நான் அவருக்கு உதவி பண்ணேன். எல்லா கடன் அட்டைகளையும் அழிச்சு கடனை அடைக்க கடுமையான திட்டம் போட்டேன். 2 வருஷம் கஷ்டப்பட்டு எல்லா கடனையும் அடைச்சாரு. இப்போ கடன் இல்லாம சுதந்திரமா வாழ்றாரு. விஷயம் 8, சுகாதாரத்தை புறக்கணிக்கிறது. உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி எல்லாமே வீண். பணம் சம்பாதிச்சும் என்ன பயன்? அதை மருத்துவ செலவுக்கு செலவிட்டா? பணக்காரர்கள் ஆரோக்கியத்துக்கு முதன்மை தர்றாங்க. உடற்பயிற்சி, சரியான உணவு, தூக்கம், மன அமைதி. நடுத்தர வர்க்கம் சுகாதாரத்தை புறக்கணிக்கிறாங்க. வேலை பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும்னு உடலை அலட்சியம் பண்றாங்க. 30-40 வயசுலேயே நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய். எங்க அப்பாவுக்கு 45 வயசுல இதய பாதிப்பு வந்துச்சு. காரணம், கொழுப்பு நிறைந்த உணவு, உடற்பயிற்சி இல்லாமை, மன அழுத்தம். மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் ஆச்சு. கூடவே வேலையும் தொலைஞ்சது. அதுக்கு அப்புறம்தான் எங்க குடும்பம் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிச்சு. இப்போ நான் 3 முதல் 5 நிமிட இடைவெளியில இருக்கேன். இன்னும் 19 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல கடைசி 9 உங்க வாழ்க்கையே புரட்டி போடும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கோரிக்கை. நீங்க இந்த காணொளியை இதுவரைக்கும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க உங்க வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புறீங்கன்னு. அப்படின்னா தயவு செஞ்சு இந்த தடத்தை குழுசேர்க்க பண்ணுங்க, மணி குறியீட்டை அழுத்துங்க. ஏன்னா நான் வாரந்தோறும் இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கை மாற்றும் உள்ளடக்கங்களை பகிர்ந்து கொள்றேன். பண மேலாண்மை, செல்வ கட்டுமானம், வாழ்க்கை திறன்கள், வெற்றி உத்திகள் எல்லாமே எளிய தமிழ்ல, நடைமுறைக்கு ஏத்த மாதிரி. இந்த காணொளிக்காக மட்டும் நான் 6 நாள் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆய்வுகள் படிச்சு, உண்மையான கதைகள் சேகரிச்சு, பட்டியல் தயாரிச்சு, திரைக்கதை எழுதி, பதிவு செஞ்சு, திருத்தம் பண்ணி உங்களுக்கு மதிப்பு வழங்க முயற்சி பண்ணியிருக்கேன். எனவே உங்க ஒரு சொடுக்கு என் முயற்சிக்கு பெரிய ஊக்கம். குழு சேர்க்க பண்ணிட்டீங்களா? நன்றி. இப்போ நம்ம தொடரலாம். விஷயம் 9, சரியான நண்பர் வட்டம் இல்லாம நீங்க அதிக நேரம் செலவிடுற 5 பேரோட சராசரி தான் நீங்க. இது ஆய்வுகள் நிரூபிச்ச விஷயம். உங்க நண்பர்கள் சோம்பேறிகளா இருந்தா நீங்களும் சோம்பேறியா ஆவீங்க. அவங்க பணம் வீணாக்குறவங்களா இருந்தா நீங்களும் வீணாக்குவீங்க. பணக்காரர்கள் தங்கள் நண்பர் வட்டத்தை கவனமா தேர்வு பண்றாங்க. அவங்க தன்னை விட சிறந்தவங்களோட இருக்க விரும்புறாங்க. கத்துக்கிட்டே இருக்க வயசுல சொந்த வீடு, 35 வயசுல 3 வருமான வழிகள்.
இந்த தெளிவு வந்ததும் என் செயல்கள் அதுக்கேத்த மாதிரி மாறுச்சு. இப்போ நான் திட்டமிட்ட பாதையில் நடக்கிறேன், இலக்குகளை நோக்கி போறேன். விஷயம் 11. புகார் மட்டும் சொல்லிட்டே இருக்கிறது. சம்பளம் போதாது, விலை ஏறுது, அரசு சரியில்லை. விஷயம் 15. தோல்விக்கு பயப்படுறது, முயற்சி பண்ணா தோல்வி அடைஞ்சிடுவோமேன்னு பயந்து எதுவும் முயற்சி பண்றதில்ல. இது மிகப்பெரிய தடை. பணக்காரர்கள் தோல்விய பயப்படுறதில்ல, அதை கற்றுக்கிற வாய்ப்பா பார்க்கறாங்க. அவங்க தெரியும் வெற்றிக்கு முன்னாடி தோல்விகள் இருக்கும்னு. உலக பிரபலம் J.K. ரவுலிங் 12 பதிப்பகங்கள் ஹாரி பாட்டர் புத்தகத்தை நிராகரிச்சாங்க. இப்ப அது உலகத்திலேயே அதிகம் விற்ற புத்தகம். தோமஸ் எடிசன் 10,000 முறை தோல்வி அடைஞ்சிட்டு தான் மின்விளக்கு கண்டுபிடிச்சாரு. நான் 3 முறை தொழில் தொடங்கி தோல்வி அடைஞ்சேன். பணம் இழந்தேன், நேரம் வீணாச்சு, நம்பிக்கை குறைஞ்சது. ஆனா நான் விடல. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் கற்றுக்கிட்டேன். 4வது முயற்சியில் வெற்றி கிடைச்சது. அந்த 3 தோல்விகள் இல்லாம இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. விஷயம் 16. இன்னொருத்தர் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு எப்பவும் கவலைப்படுறது. சமூகம் என்ன சொல்லும்னு பயந்து உங்க கனவுகளை கைவிடுறது. பணக்காரர்கள் மற்றவங்களோட கருத்துக்களை கேட்கிறாங்க. ஆனா அது அவங்க முடிவுகளை தீர்மானிக்கிறது இல்ல. அவங்க தங்களோட பாதையை தாங்களே தீர்மானிக்கிறாங்க. என் தோழர் சண்முகம் உதாரணம். அவருக்கு நல்ல வேலை இருந்துச்சு, ஆனா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை. எல்லாரும் எதிர்த்தாங்க. பைத்தியமா, இந்த காலத்துல சுரட்சிதமான வேலையை விட்டுட்டு அவரு யாரோட கருத்தையும் கேட்கல, தன் முடிவை எடுத்தாரு. இன்னைக்கு அவரோட தொழில் நல்லா ஓடுது. மாத வருமானம் முன்பை விட 3 மடங்கு. அவரு சொல்றாரு, நான் மற்றவங்க கருத்துக்கு காது கொடுத்திருந்தா இன்னும் அதே வேலையில தான் இருந்திருப்பேன். விஷயம் 17. ஒத்தி வைக்கும் பழக்கம். நாளைக்கு பண்றேன், அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறேன், அடுத்த வருஷம் முயற்சி பண்றேன். எப்பவும் தள்ளி போடுறது இது கனவுகளோட கொலையாளி. பணக்காரர்கள் உடனடியா செயல்படுறாங்க. இப்பதான் சரியான நேரம்னு காத்திருக்கிறது இல்ல, இப்பொழுதே ஆரம்பிக்கணும்னு செயல்படுறாங்க. ஒரு பழமொழி இருக்கு, சரியான நேரம்னு எதுவும் கிடையாது, நீங்க ஆரம்பிக்கிற நேரம் தான் சரியான நேரம். எங்க அனுபவம், நான் 2 வருஷம் தள்ளி போட்டேன். இணையத்துல உள்ளடக்கம் உருவாக்கலாம்னு யோசிச்சேன். ஆனா இன்னும் நல்லா கத்துக்கிட்டு ஆரம்பிக்கலாம்னு தள்ளி போட்டேன். அந்த 2 வருஷம் இழந்தேன். அப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணினேன், இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன். முதல் காணொளி மோசமா இருந்துச்சு, ஆனா ஆரம்பமாச்சு. இன்னைக்கு அது என் பிரதான வருமான வழிகள்ல ஒண்ணு. விஷயம் எண் 18. நன்றியுணர்வு இல்லாம எப்பவும் இல்லாதது பத்தி மட்டும் நினைக்கிறது. என்கிட்ட இது இல்ல, அது இல்லைன்னு புலம்புறது. இருக்கிறது பத்தி நன்றி தெரிவிக்காம. பணக்காரர்கள் நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு இருக்கிறதை பாராட்டுறாங்க, அதுக்கு நன்றி சொல்றாங்க. இந்த நேர்மறை மனநிலை மேலும் நல்லதை கவருது. நான் தினமும் காலையில எழுந்ததும் 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்றேன். உடல் ஆரோக்கியம், குடும்பம், வீடு, உணவு, வாய்ப்புகள். இந்த பழக்கம் என் மனநிலையை மாத்திடுச்சு. நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நேர்மறையா இருக்கேன். அதனால நல்ல விஷயங்கள் என்கிட்ட வருது. விஷயம் 19. பணத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகள். பணம் தான் எல்லா தீமைக்கும் வேர். பணக்காரர்கள் எல்லாம் கெட்டவங்க, எனக்கு பணக்காரராம் ஆக முடியாது. இந்த மாதிரி எதிர்மறை நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள் உங்க ஆழ் மனசுல இருந்தா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் பணக்காரரான ஆக முடியாது. ஏன்னா உங்க மனசே அதை தடுக்கும். நான் என் நம்பிக்கைகளை மாத்திக்கிட்டேன். பணம் ஒரு கருவி, நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். பல பணக்காரர்கள் நல்லவங்க, சமூகத்துக்கு உதவி பண்றாங்க. நானும் பணக்காரராக ஆகலாம், நான் தகுதியானவன். இந்த நம்பிக்கை மாற்றம் எல்லாமே மாத்திடுச்சு. என் செயல்கள் மாறுச்சு, முடிவுகள் மாறுச்சு. விஷயம் 20. பட்ஜெட் இல்லாம எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு, எங்க எவ்வளவு போகுது, இதெல்லாம் தெரியாம வாழறது. மாச இறுதியில பணம் எங்க போச்சு நீ யோசிக்கிறது. பணக்காரர்கள் தங்கள் பணத்தை கவனமா நிர்வகிக்கிறாங்க. ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுதுன்னு தெரியும். திட்டமிட்டபடி செலவு பண்றாங்க. நான் பட்ஜெட் ஆரம்பிச்சப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. மாதத்துக்கு 8,000 ரூபாய் தேவையில்லாத செலவுகள்னு கண்டுபிடிச்சேன். அதை நிறுத்தினேன். அந்த தொகையை சேமிப்பில் போட ஆரம்பிச்சேன். வருஷத்துக்கு 66,000 ரூபாய் கூடுதல் சேமிப்பு. 10 வருஷத்துல 9.6 லட்சம். விஷயம் 21. குறுகிய கால சிந்தனை. இன்னைக்கு மட்டும் யோசிக்கிறது, நாளை பத்தி யோசிக்காம. இப்போ அனுபவிப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு வாழ்றது. பணக்காரர்கள் நீண்ட கால சிந்தனையாளர்கள். அவங்க இன்னைக்கு சிறிய தியாகம் செய்யறாங்க, நாளைக்கு பெரிய பலன் அடைய. என் தோழி ரேஷ்மா உதாரணம். அவங்க 25 வயசுல ஆடம்பர காரில தவணையில் வாங்கினாங்க. இப்போ வாழணும்னு 5 வருஷ தவணை, மொத்தம் 12 லட்சம் கட்டினாங்க, வட்டி உள்பட. இப்போ அந்த கார் மதிப்பு 3 லட்சம், 9 லட்சம் இழப்பு. ஒப்பிடுக இன்னொரு தோழர் அருண். அவர் அதே 12 லட்சத்தை 10 வருஷமா பரஸ்பர நிதியில் முதலீடு பண்ணினாரு. இப்போ அது 32 லட்சம். நீண்டகால சிந்தனையோட பலன். விஷயம் 22. பல்வகை வருமான வழிகள் இல்லாமை ஒரே வருமான வழியில் சார்ந்திருக்கிறது.
அது நின்னு போனா என்ன ஆகும்? வேலை போனா, நோய் வந்தா, எதுவும் ஆகலாம். பணக்காரர்கள் பல வருமான வழிகளை உருவாக்குறாங்க. சம்பளம், வாடகை வருமானம், பங்கு வருமானம், கூடுதல் தொழில், ஆன்லைன் வருமானம், பல வழிகள். ஏன் பயணம் பாருங்க. 2019 ஒரே வருமானம், சம்பளம் 50,000. 2020 கூடுதல் ஆலோசனை வேலை ஆரம்பிச்சேன், கூடுதல் 10,000. 2021 முதலீட்டிலிருந்து வருமானம் வர ஆரம்பிச்சது, 5,000. 2022 இணையத்துல உள்ளடக்கம் 15,000. 2023 பெற்றோர் வீட்டுல ஒரு பகுதி வாடகைக்கு 12,000. இப்போ 2024 என்கிட்ட 5 வருமான வழிகள் இருக்கு. மொத்த மாத வருமானம் முன்பை விட 3 மடங்கு. ஒண்ணு நின்னாலும் மத்தது தொடரும். விஷயம் 23, வரி திட்டமிடல் இல்லாமை. சட்டப்பூர்வமா வரியை குறைக்கிற வழிகளை தெரிஞ்சுக்காமை. தேவையில்லாம அதிக வரி கட்டுறது. பணக்காரர்கள் வரி திட்டமிடல் செய்யறாங்க. அவங்க சட்டப்பூர்வமா அதிகபட்சம் வரியை சேமிக்கிறாங்க. அந்த பணத்தை முதலீடு பண்றாங்க. மாத சம்பளம் 80,000 ரூபாய்னா வச்சுக்குங்க. சரியான திட்டமிடல் இல்லாம வருஷத்துக்கு 1,20,000 வரி கட்டுவீங்க. ஆனா சரியான திட்டமிடலோட PPF, ELSS, காப்பீடு, வீட்டுக்கடன் வட்டி, NPS எல்லாத்தையும் பயன்படுத்தி வருஷத்துக்கு 60,000 முதல் 80,000 ரூபாய் வரை சேமிக்கலாம். இத 10 வருஷம் பார்த்தா 6 முதல் 8 லட்சம் சேமிப்பு. இத முதலீடு பண்ணா இன்னும் பெரிய தொகை. நான் முன்னாடி வரி திட்டமிடல் பண்றதில்ல. வருஷம் முடியறதுக்கு முன்னாடி அவசரமா ஏதாவது செய்வேன். அப்புறம் ஒரு கணக்கர் நண்பர் எனக்கு சரியான வழிகாட்டினாரு. இப்போ வருஷம் ஆரம்பத்திலேயே திட்டமிடுறேன். கடந்த வருஷம் மட்டும் 75,000 ரூபாய் வரி சேமிச்சேன். அதை ELSSல முதலீடு பண்ணேன். அது வளர்ந்துட்டே இருக்கு. விஷயம் 24, கற்பனையில் மட்டும் வாழ்றது. நான் ஒரு நாள் பணக்காரன் ஆவேன்னு வெறும் கனவு காண்றது. ஆனா அதுக்கான நடவடிக்கை எடுக்காம, திட்டம் இல்ல, செயல் இல்ல, முயற்சி இல்ல. பணக்காரர்கள் கனவு காண்றாங்க, ஆனா அதோட நின்னுடுறது இல்ல. அவங்க தெளிவான திட்டம் போடுறாங்க, அதை செயல்படுத்துறாங்க, தினமும் அதுக்கு வேலை பண்றாங்க. என் சகோதரர் ராஜேஷ் 10 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் சொந்த தொழில் ஆரம்பிக்க போறேன். ஆனா இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்? திட்டம் இல்ல, நடவடிக்கை இல்ல, வெறும் பேச்சு மட்டும். அதே நேரத்துல என் தோழர் மாணிக்கம், நான் இணையத்துல தொழில் செய்வேன்னு சொன்னாரு. 6 மாசத்துல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நல்லா ஓடுது. வித்தியாசம் என்ன? செயல். கனவு பிளஸ் திட்டம் பிளஸ் செயல் ஷாட் வெற்றி. கனவு மட்டும் வெறும் கற்பனை. விஷயம் 25, உடல் மொழி மற்றும் தோற்றத்தை புறக்கணிக்கிறது. சரியில்லாத உடல் மொழி, மோசமான தோற்றம், சுத்தமில்லாத ஆடை, இதெல்லாம் உங்களை பாதிக்கும். மக்கள் உங்களை தீவிரமா எடுத்துக்க மாட்டாங்க. வாய்ப்புகள் தவற விடுவீங்க. பணக்காரர்கள் தங்கள் தோற்றத்துக்கு கவனம் செலுத்துறாங்க. சுத்தமான ஆடை, நேர்த்தியான தோற்றம், நம்பிக்கையான உடல் மொழி. இது ஆடம்பரம் பத்தி இல்ல, விலை உயர்ந்த ஆடை வாங்க சொல்றது இல்ல. சுத்தம், நேர்த்தி, நம்பிக்கை, இதுதான் முக்கியம். எங்க அனுபவம். நான் முன்னாடி தோற்றத்துக்கு கவனம் செலுத்துறதில்ல. உள்ளதுதான் முக்கியம், வெளித்தோற்றம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா ஒரு நேர்காணலுக்கு போனப்போ நான் புறக்கணிக்கப்பட்டேன். அதே தகுதி உள்ள ஆனா நேர்த்தியான தோற்றத்துல வந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு புரிஞ்சுது, முதல் பார்வை முக்கியம். அதுக்கப்புறம் நான் என் தோற்றத்தை மேம்படுத்திக்கிட்டேன். நேர்த்தியான ஆடை, சுத்தமான தோற்றம், நம்பிக்கையான நடை. வித்தியாசம் தெளிவா தெரிஞ்சது. மக்கள் என்ன வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. வாய்ப்புகள் அதிகமாச்சு. விஷயம் 26, நேர மேலாண்மை இல்லாமை. நேரத்தை வீணாக்குறது, முக்கியத்துவம் இல்லாத விஷயங்கள்ல நேரம் செலவிடுறது, திறன் இல்லாம வேலை பண்றது. பணக்காரர்கள் நேரத்தோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு மணி நேரத்தையும் பயனுள்ளதா பயன்படுத்துறாங்க. முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை, தேவையில்லாததை நீக்கிறது, திறமையா வேலை பண்றது. நான் என் நேரத்தை தொகுக்க ஆரம்பிச்சப்போ கண்டுபிடிச்சேன், நான் தினமும் 2 முதல் 3 மணி நேரம் பயனில்லாம வீணாக்குறேன். சமூக ஊடகம், தொலைக்காட்சி, அர்த்தமில்லாத உரையாடல்கள். அதை நிறுத்தினேன். அந்த நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு மாத்தினேன். கற்றல், கூடுதல் வேலை, திட்டமிடல், உடற்பயிற்சி. என் திறன் 2 மடங்கு ஆச்சு. சாதனைகள் அதிகமாச்சு. விஷயம் 27, நிலையான மேம்பாடு இல்லாம இன்னைக்கு இருக்கிற இடத்திலேயே திருப்தி அடைஞ்சு நின்னுடுறது. மேலும் வளரணும், மேம்படணும்னு முயற்சி பண்றதில்ல. பணக்காரர்கள் எப்பவும் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நிலையான மேம்பாடு. ஜப்பான்ல ஒரு கருத்து இருக்கு, கைசன். அதாவது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுறது. பெரிய மாற்றம் வேண்டாம், சின்ன சின்ன மேம்பாடுகள் போதும். நீங்க தினமும் 1% மேம்பட்டா வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க 37 மடங்கு சிறப்பா இருப்பீங்க. இது கணித உண்மை. நான் இந்த கருத்தை என் வாழ்க்கையில பின்பற்றுறேன். தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் மேம்படுறேன். புத்தகம் படிக்கிறேன், புதுசா ஏதாவது கத்துக்கிறேன், உடற்பயிற்சி கொஞ்சம் கூட்டுறேன், வேலை திறனை மேம்படுத்துறேன். சின்ன சின்ன மாற்றங்கள், ஆனா நீண்ட காலத்துல பெரிய வித்தியாசம். இப்போ நாம எல்லா 27 விஷயங்களையும் பார்த்துட்டோம். இதுல எத்தனை நீங்க செய்யறீங்க? நான் சொல்ல வருது, இதுல 10க்கு மேல செய்யறீங்கன்னா அதுதான் நீங்க பணக்காரராக ஆகாததுக்கு காரணம். இப்போ விரைவா மீளாய்வு பார்ப்போம்.
முதல் 9 அடிப்படை பழக்கங்கள். 1. காலையில் தாமதமா எழுந்திருக்கிறது. 2. தொலைக்காட்சி மற்றும் தொடர்கதைகள். 3. சமூக ஊடகங்கள்ல நேரம் வீணாக்குறது. 4. திட்டமில்லாம வாழறது. 5. படிக்காம இருக்கிறது. 6. வீண் செலவுகள். 7. கடனில் வாழறது. 8. சுகாதாரத்தை புறக்கணிக்கிறது. 9. சரியான நண்பர் வட்டம் இல்லாமை. அடுத்த 9 மனநிலை பிரச்சனைகள். 10 இலக்குகள் இல்லாம வாழறது. 11 புகார் மட்டும் சொல்லிட்டே இருக்கிறது. 12 வாய்ப்புகளை தவற விடுறது. 13 முதலீடு செய்யாமை. 14 திறமைகள் மேம்படுத்தாமை. 15 தோல்விக்கு பயப்படுறது. 16 இன்னொருத்தர் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம். 17 ஒத்திவைக்கும் பழக்கம். 18 நன்றியுணர்வு இல்லாமை. கடைசி 9 உண்மையான தடைகள். 19 பணத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகள். 20 பட்ஜெட் இல்லாமை. 21 குறுகிய கால சிந்தனை. 22 பல்வகை வருமான வழிகள் இல்லாமை. 23 வரி திட்டமிடல் இல்லாமை. 24 கற்பனையில் மட்டும் வாழ்றது. 25 உடல் மொழி மற்றும் தோற்றத்தை புறக்கணிக்கிறது. 26 நேர மேலாண்மை இல்லாமை. 27 நிலையான மேம்பாடு இல்லாமை. இப்போ உங்களுக்கான நடவடிக்கை திட்டம். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள 1 இந்த 27 விஷயங்களையும் ஒரு காகிதத்துல எழுதுங்க. 2 உங்க நடப்பு நிலையை நேர்மையா மதிப்பீடு பண்ணுங்க. எத்தனை செய்றீங்க? 3 முதல்ல மாத்த வேண்டிய 5 விஷயங்களை அடையாளம் காணுங்க. அடுத்த 7 நாளுக்குள்ள. 1 அந்த 5 விஷயங்கள்ல 3 நிறுத்த ஆரம்பிங்க. 2 மீதி 2க்கு தெளிவான திட்டம் போடுங்க. 3 ஒவ்வொரு நாளும் உங்க முன்னேற்றத்தை குறிப்பிடுங்க. அடுத்த 30 நாளுக்குள்ள. 1 எல்லா 5 விஷயங்களையும் நிறுத்தி இருக்கணும். 2 அடுத்த 5 விஷயங்களை அடையாளம் காணுங்க. 3 உங்க மாற்றத்தை யாருக்காவது சொல்லுங்க. பொறுப்புக்கூறல் முக்கியம். அடுத்த 90 நாளுக்குள்ள 1 குறைந்தபட்சம் 15 விஷயங்களை மாத்தி இருக்கணும். 2 உங்க வாழ்க்கையில தெளிவான வித்தியாசம் தெரியும். 3 மீதி விஷயங்களுக்கு தொடர்ந்து வேலை பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 புத்தகங்களை பரிந்துரைக்கிறேன். இந்த கருத்துக்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க. முதல் புஸ்தகம் அணு பழக்கங்கள், அட்டமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர் எழுதியது. இது பழக்கங்களை எப்படி மாத்துறது, எப்படி நல்ல பழக்கங்களை உருவாக்குறது, எப்படி கெட்ட பழக்கங்களை நிறுத்துறதுன்னு விரிவா சொல்லும். நான் இந்த புத்தகத்தை 2 தடவை படிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் புதுசா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ் மொழிபெயர்ப்பும் கிடைக்கும். இணைப்பு விளக்க பெட்டி மற்றும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இருக்கும். 2வது புத்தகம் நினை மற்றும் பணக்காரர் ஆகு, திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில் எழுதியது. இது கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான புத்தகம். ஆனா இதுல இருக்கிற கருத்துக்கள் இன்னும் பொருத்தமானவை. வெற்றியாளர்களோட சிந்தனை முறை, செல்வம் சேர்க்கிற கோட்பாடுகள், மனநிலையோட சக்தி எல்லாமும் இதுல அருமையா விளக்கப்பட்டிருக்கும். தமிழ்ல கிடைக்கும். இணைப்பும் விளக்கத்திலையும் கருத்திலையும் கொடுத்திருப்பேன். இந்த 2 புத்தகங்களையும் படிச்சு இந்த காணொளியில நான் சொன்ன விஷயங்களை செயல்படுத்தினா 1 வருஷத்துல உங்க வாழ்க்கை முழுமையா மாறிடும். இப்போ நான் முடிவுக்கு வர்றேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு 27 விஷயங்களை சொன்னேன். நீங்க செஞ்சா பணக்காரராக ஆக முடியாது. இது கடுமையான உண்மை, ஆனா தேவையான உண்மை. நீங்க இப்ப என்ன செய்வீங்க? இதை வெறும் தகவலா வச்சுட்டு மறந்துடுவீங்களா? இல்ல நடவடிக்கை எடுத்து மாற்றத்தை உருவாக்குவீங்களா? நான் உங்கள்கிட்ட நேர்மையா சொல்றேன். செல்வம் என்பது அதிர்ஷ்டம் இல்ல, அது தேர்வு. நீங்க சரியான தேர்வுகள் எடுத்தா, சரியான பழக்கங்களை பின்பற்றினா, நிலையா இருந்தா வெற்றி நிச்சயம். உங்க நிலைமை எப்படி இருந்தாலும் 20 வயசுல ஆரம்பிக்கிறீங்களா இல்ல 40 வயசுல திருத்தம் செய்யறீங்களா? இந்த கருத்துக்கள் வேலை செய்யும். தாமதம்னு ஒண்ணும் இல்ல, ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். நம்ம தமிழ் பழமொழி சொல்லும், தொடங்காத காரியம் முடியாது. இன்னைக்கே ஆரம்பிங்க. இதோ என் இறுதி சவால் உங்களுக்கு. கருத்து பகுதியில் எழுதுங்க. நான் இந்த 3 விஷயங்களை மாற்ற உறுதி எடுக்கிறேன். உங்க 3 விஷயங்களை குறிப்பிடுங்க. இது பகிரங்க உறுதி. உளவியல் படி நீங்க பின்பற்ற வாய்ப்பு அதிகம். கூடவே உங்க சந்தேகங்கள், கேள்விகள், அனுபவங்கள் எல்லாத்தையும் கருத்துல பகிருங்க. நான் தனிப்பட்ட முறையில பதில் சொல்வேன், உதவுவேன், வழிகாட்டுவேன். இந்த தடத்தை குழு சேர்க்க பண்ணீங்களா சரிபார்க்குங்க. மணிக்குறியீட்டை அழுத்தினீங்களான்னு பாருங்க. நான் வாரந்தோறும் இந்த மாதிரி நடைமுறை உள்ளடக்கத்தை பகிர்றேன். செல்வ கட்டுமானம், பண மேலாண்மை, வெற்றி உத்திகள், வாழ்க்கை திறன்கள் எல்லாமே எளிய தமிழ்ல செயல்படுத்தக்கூடிய மாதிரி. இந்த காணொளியை உங்க குடும்பம் மற்றும் நண்பர்களோட பகிருங்க. நிதி அறிவை பரப்புறது உங்க பொறுப்பு. நீங்க உங்க அன்பானவங்களோட நிதி எதிர்காலத்தை மேம்படுத்த உதவலாம். விருப்பம் குறியீட்டை அழுத்துங்க. அது யூடியூப் வழிமுறைக்கு சமிக்ஞை. இந்த காணொளி பயன் உள்ளதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு பரிந்துரை பண்ணணும்னு. அதிக விருப்பம், ஷீஷ் அதிக பரவல், ஷீஷ் அதிக வாழ்க்கைகள் மாற்றப்படும். நீங்க இந்த காணொளியை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நான் உண்மையிலேயே நன்றியுள்ளவன். உங்க விலைமதிப்பற நேரத்தை இங்க முதலீடு பண்ணீங்க. இது வீணாகாம உங்க செல்வ உருவாக்க பயணத்துக்கு தூண்டுதலா இருக்கட்டும். இந்த இறுதி எண்ணங்களை நினைவில் வைங்க. செல்வம் என்பது அதிர்ஷ்டம் இல்ல, ஒழுக்கம். பணக்காரர்கள் வேற கிரகத்துல இருந்து வரல, அவங்க வேற கோட்பாடுகளை பின்பற்றுறாங்க. உங்க வருமானம் எவ்வளவுன்னு முக்கியம் இல்ல, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதான் முக்கியம். 27 விஷயங்களை நிறுத்தினா 27 மடங்கு வேகமா வளர்வீங்க. சரியான நேரத்துக்காக காத்திருக்காதீங்க. சிறந்த நேரம் நேற்று, அடுத்த சிறந்த நேரம் இன்னைக்கு.
நான் உங்களை நம்புறேன். நீங்களும் உங்களை நம்புங்க. நிதி சுதந்திரம் அடையலாம், செல்வம் உருவாக்கலாம், கனவுகளை நனவாக்கலாம். உங்க பயணத்துல நான் உங்களோட மெய்நிகர் வழிகாட்டியா, ஆலோசகரா, துணையா இருக்க உறுதி அளிக்கிறேன்.